மறுவாக்கு எண்ணிக்கைக்கு தான் நாங்க கேட்டிருக்கோம். ரீ எலெக்ஷன் இல்ல, ரீகவுண்டிங்காக தான் நாங்க கேட்டிருக்கோம். அதான் அது என்னென்ன பேசிஸ்ன்னு பாத்தீங்கன்னா 13th ரவுண்ட்ல இருந்து கவுண்டிங்ல இருந்து 19th ரவுண்ட் டைரக்டா ஜம்ப் பண்ணாங்க. அதே மாதிரி லஞ்ச் பிரேக்ல வந்து எல்லாருமே வெளியே போற நேரத்துல ஒரு 5 ரவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. பிளஸ் லஞ்ச் பிரேக் ஒரு 1 ஹவர்னா 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து கவுண்டிங் லஞ்ச் பிரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, யாருமே உள்ள விடல. அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் ஓட்ஸ் எல்லாமே காலையிலே ஓபன் பண்ணி வந்து ராத்திரி வரைக்கும் வச்சு எல்லாருமே அமைச்சுட்டு தனியா ஓபன் பண்ணாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. பல விஷயங்கள் நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு வேலிட் ரீசனா அவங்க கன்சிடர் பண்றாங்க. என்னன்னு பாப்போம். கண்டிப்பா நீதிமன்றம் நாடுவோம். அது என்ன அதுக்கான ரூல்ஸோ கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். குற்றச்சாட்டு வாக்குப்பதிவுனால ஏன் வைக்காம நாங்க வச்சோம், அன்னைக்கு கூட எல்லாமே நாங்க வச்சோம். ஆனா அவங்க கேட்கற தோரணையில நீங்க ஆபீசர்ஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க ஆட்சியாளர் வந்து நான் இல்லாத இந்த நேரத்தில் நான் ஒரு 2 ஹவர்ஸ் நான் இல்லாத அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மேல இடத்துல இருந்து பிரஷர் வருது, எனக்கு அழுத்தம் இருக்கு, நான் போன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆட்சியாளர் சொன்னாரு. நாங்க அந்த இடத்துல நாங்க கேட்டோம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அங்க போன்ஸ் அலௌட் இல்ல. மெயின் கேட் 2 கவுண்ட் பண்ற இடமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் நாங்க வந்து கார் இல்லாம நடந்து போனோம். இமீடியட்டா கம்யூனிகேட் பண்ண ஆள் இல்ல, கரெக்டான சப்போர்ட் இல்லாதனால என்னால முழுசா பண்ண முடியும். எனக்கு முதல் தேர்தல் இது. எனக்கும் கொஞ்சம் பக்குவம் அனுபவம்லாம் இருக்கப்ப எனக்கு யாரை கரெக்டா அங்க கேட்கணும் என்னன்னு எனக்கு கரெக்டா எனக்கும் கொஞ்சம் இல்லை. கூட இருந்த அண்ணன் ராஜேந்திர பாலாஜி என்ன கேட்டாரு. பட் இது அதிகார பலம்னால சில விஷயம் என்னால ப்ரூவ் பண்ண முடியல. அங்க காங்கிரஸ் வேட்பாளர் மேல வைக்கிறீங்களா இல்ல திமுக அரசு இல்ல அங்க யார் இருந்தாங்க எனக்கு தெரியல. அங்க மாணிக் தாக்கூர் அண்ணன் இருந்தாரு, மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இருந்தாங்க. அவங்க என்ன போஸ்டிங்ல வச்சாங்க, எந்த கட்சியும் எனக்கு தெரியல. அவங்க கூட்டணியா எல்லாருமே தான் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இல்ல மாணிக்கம் தாக்கூர் அவங்க 24 மணி நேரம் அங்க இல்லைங்க. அவருமே பாதி நேரத்துல கவுண்டிங் வந்தாரு. நான் வந்த நேரம் அவர் இல்லாம அவர் நேரத்தில் இருந்திருக்கலாம். நான் கேட்டது அவர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அது குறைந்த வாக்குகளில் இந்தியா முழுக்க நிறைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை ஏற்றுக்க முடியாத சூழல்னால இந்த மாதிரி நடவடிக்கை இல்ல நான் எங்க பொதுச் செயலாளர் அந்நியார் பிரேமலதாவும் சொல்லிருக்காங்க. நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன். தோல்வியை கண்டு பயப்படுற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்ல. ரீகவுண்டிங் பண்ணி தோல்வினா நான் மாறத்தை தட்டி நான் வரவேற்று நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன். இருந்தாலும் எங்க குறைகள் அவங்க செவிசாக்காதப்போ எங்களுக்கு ஒரு மனம் அழுத்தம் கொடுக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சி அதுக்கான நியாயம் அங்கீகாரம் கிடைக்காதனால அந்த வழியின் வெளிப்பாடு தான் இது.